இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை 1980 நடக்கிற ஒரு கதை. ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நிறைய வயல்கள் இருக்குது. அது ஒரு விவசாய பூமி. அந்த வயல்களை சுற்றி பெரிய மலைகள் இருக்குது. அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் இருக்கிற அதே தெருவில் தான் நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சின்னதாக ஒரு குடிசை. அந்த குடிசையில் தான் ராஜா அப்படின்ற ஒரு 21 வயது இளைஞன் இருக்கிறான். அவன் ஒரு ஏழை விவசாயி. ராஜாவுக்குன்னு சொந்தமாக அந்த ஊரில் எந்த இடமும் கிடையாது, இந்த குடிசை தவிர. ராஜாவுக்கு ஒரு கனவு, கனவுனால ஒரு ஆசைன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான். என்னென்னா சொந்தமாக ஒரு வீடு. பொதுவாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பெருசாக ஒரு வீடு வாங்கிட்டாலோ, இல்லைனா வீடு கட்டிட்டாலோ, ஒரு கார் வாங்கிட்டாலோ அவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் வாங்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான புத்தி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் ராஜாவோட ஆசை ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்னென்னா, வெயில் காலத்தில் அந்த இருக்கிற குடிசையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மழைக்காலம் அப்படின்னு வரும்பொழுது அந்த குடிசையில் நிறைய ஓட்டைகள் இருக்கிறதுனால அந்த வழியாக தண்ணி உள்ள அந்த குடிசை ஃபுல்லாகவே நனைஞ்சிடும், ஃபுல்லாக ஈரமாயிடும். எப்போல்லாம் மழைக்காலம் வருதோ ராஜாவுக்கு இந்த மாதிரியான தூக்கமே இல்லாமல் போயிடும். பெரும்பாலான நேரங்களில், அதாவது மழை பெய்யும் பொழுது பெரும்பாலான நேரங்களில் அந்த வீட்டு பக்கத்தில் அந்த கோவில் இருக்கு இல்லையா, அதுதான் அவனோட வீடாக மாறுவேன். நான் இப்போல்லாம் மழை பெய்யுது, அவன் போய் அந்த கோவிலில் போய் படுத்துப்பான். அப்படி ஒரு நாள் படுத்துருக்கும் போது அவனுக்கு அந்த யோசனை தோணுச்சு, நம்மளும் சொந்தமாக ஒரு வீடு கட்டி ஒரு காகிதம் தலை போட்ட ஒரு வீட்டில் நம்மளும் இருந்து மழைக்காலம் வரும்போது நிம்மதியாக தூங்கணும் அப்படின்றது அவனோட எண்ணமாக இருந்துச்சு. இதுக்காக சரி நம்ம உழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் அவனுக்கு விவசாய வேலை நேரம் போக மீதி நேரம் இருக்கோ அப்போது அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மலை அடிவாரம் இல்லையா, அங்கே போயிட்டு அந்த மலைகளில் போயிட்டு அந்த கற்கள்லாம் உடைச்சி சேகரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த கற்களை வச்சு அவங்க வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அந்த கற்கள்லாம் உடைச்சிட்டே இருக்கிறான். அப்போது அந்த வழியாக முதல்ல ஒருத்தர் வரான். அவன் பார்த்துட்டு, என்ன ராஜா, ஏன் இந்த கல்லாம் உடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது ராஜா இல்லைங்க, நான் சொந்தமாக வீடு கட்ட போகிறேன், அதுக்கு அந்த கல்லாம் நான் உடைச்சு நான் சேர்த்து அதை வச்சு நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா, இது முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, உனக்கு நான் உதவி பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறது. என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. உன் வீட்டு பக்கத்துலேயே நிறைய கல் இருக்கு, அந்த கல்லை யூஸ் பண்ணி நீ வீடு கட்டிடலாமே, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் உடைச்சிட்டு இருக்க, நீ பலவீனமாக இருக்கிற, உன்னால் இது உடைக்கவே முடியாது, கஷ்டப்படாத, நான் நல்லது தான் சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் வீடு கட்டியிருக்காங்க, அவங்க வீடெலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ராஜா, இல்லைங்க, அவங்களாம் வீடு கட்டியிருக்காங்களா, ஆனால் எனக்கு என்னமோ அவங்க வீடெலாம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு முக்கியமாக அந்த கற்கள் தான் காரணம் தோணுது. ஆனால் அந்த மலையில் இருக்கிற கல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தட்பவெப்ப நிலையெல்லாம் தாங்கி நிற்கிறதுனால இந்த கல்லை யூஸ் பண்ணால் என்னோடய வீடு ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பாறை ரொம்ப கடினமான இருக்கப்பா, ரொம்ப நல்லா உடைக்க முடியாதுன்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். ராஜாவுக்கும் அவன் சொல்கிறது சரின்னு தோணுது. சரி, இப்போ எனக்கு உதவி பண்ணிக்கலான்னு சொல்லி ராஜா கேட்குறான். என்ன சொல்லுங்கள், இந்த என் வீட்டு பக்கத்தில் கல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சேகரிக்கணும், எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதுக்கு அந்த முதலாக வந்தவன், இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, மழைக்காலம் வரும்போது சொல்லி எழுப்பு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டிட்டு கிளம்பிடுறான். ராஜாவும் ஒரு பொண்ணுகளோட அவனோட கல் உடைக்கிற வேலையை அப்படியே ஆரம்பிக்கிறான். அடுத்தது இப்போது ரெண்டாவதாக ஒருத்தன் வரான். அவன் என்னப்பா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதே கேள்வி கேட்குறான். ராஜாவும் அதே பதில் சொல்கிறான். பரவாயில்லைப்பா, இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த யோசனை தோணவே இல்லை, பரவாயில்ல, உனக்கு தோணிருக்கு, பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ண, நீ விட உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவனை ராஜா அப்ரிஷியேட் பண்ணுறான். ரெண்டாவது, நீ பார்க்குறது கொஞ்சம் களைப்பாக இருக்கிற இந்த தண்ணி வேணா குடின்னு சொல்லி அவன் இருக்கிற தண்ணி கொடுக்குறான். ராஜாவை தண்ணி குடிச்சிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் ரெண்டாவது வந்தவன் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படி கிளம்புறான். ராஜா கண்டினியூஸாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போது இப்படி ஒரு நாள் உடச்சிட்டே இருக்கான். திருப்பி இன்னொரு நாள் ஒரு 2 பேர் வராங்க. இப்போ ராஜா வந்து என்னென்னா நிறைய நாள் உடச்சிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு அந்த பாறை ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரு பெரிய பாறை அன்னைக்கு உடச்சிட்டு இருக்கிறான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி மேலே அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 100 அடி அடித்து அந்த பாறை வந்து அப்படியே ரொம்ப கடினமாக இருக்குது, உடையவே இல்லை. சரி நம்ம திருப்பி அடிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 10 அடி அடிக்கிறான். அப்போவும் அந்த பாறை உடையலை. இப்போ ராஜா ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப நாளாக உடைச்சிட்டு இருக்கான். அப்போது திடீர்னு ஒரு யோசனை தோணுது. அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒருத்தன் சொன்னானே, ரொம்ப கடினமாக இருக்குது, இதெல்லாம் உடைக்காத, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு அவன் சொன்ன ஒரு வேலை சரியாக இருக்குமோ அப்படின்னு ராஜாவுக்கு அவங்கள ஒரு டவுட் வந்துருக்கு. இருந்தாலும் இல்லை, நம்ம அப்படிலாம் விட்டுறக்கூடாது, நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம், நம்ம முடிக்கிற வரைக்கும் இது வேணாம் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அப்போது அந்த பாறை 2ஆக பழந்து விடுது. இப்போ அந்த 2 பேர் வந்துருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தன் பார்த்து பெரிய பலசாலியாக இருப்பானே இவன், ஒரே அடியில் அந்த பெரிய பாறை 2ஆக உடச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், அந்த அவன் ரொம்ப பலசாலியான இல்லைப்பா, அந்த பாறை ரொம்ப பலவீனமாக இருந்தது, அதனால் ஒரே அடியில் உடஞ்சிச்சு இந்த மாதிரி சொல்கிறான். இது ராஜாவுக்கு நல்லா கேட்குது. அதை ராஜா பெருசாக கண்டுக்கவே இல்லை. அடுத்தது அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ராஜா அந்த பாறையை உடைக்கும் பொழுது ஒரு செல்வந்தர் ஒருத்தர் வந்து இங்கே நடக்கிறத பார்த்துட்டே இருக்கிறார். இப்போது அன்றைக்கி வந்து அந்த செல்வந்தர் ராஜாட்ட வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரும் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க, அதே கேள்வி அதை கேட்குறாரு ராஜா. ராஜாவும் அதே பதில் சொல்கிறான். அப்போது அதெல்லாம் செல்வந்தர் நிறையா கேள்வி கேட்குறாரு. இந்த பாறைகள் ஏன் உடைச்சிட்ருக்குறாங்க, ஒரு நாள் எத்தனை பாறை ஒரு நாள் உடைக்க முடியும், இந்த பாறைகள் வந்து ஒரு நாளைக்கு 100 பாறை உடைக்கணும்னா என்ன பண்ணுவேன், இப்படி நிறைய சம்மந்தம்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறார். ராஜா ஒரு கட்டத்தில் எரிச்சல் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், பதில் சொல்லுங்க, நான் சொல்கிறேன், கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு 100 பாறையை ஒரு நாள் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதானே, ஒரு 100 பேர் எனக்கு வேலை கொடுங்க, நான் உடச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் வந்துட்டு ராஜாவோட கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். அந்த இடம் என்னன்னா ஒரு பெரிய கல்குவாரி. அந்த செல்வந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பார்ப்பேன், எனக்கு பெரிய ஒரு கல்குவாரி இருக்குது, எனக்கு வந்து வேலை ஆட்களும் இருக்கிறாங்க, ஆனால் பிரச்சனை என்னென்னா என்னால் அவங்ககிட்ட வந்து வேலை வாங்க முடியல, நிறைய கல் உடைக்கணும், ஒரு நாளைக்கு 100 கல் உடைக்கணும், ஏன்னா 100 கல் உடைக்கிறது தான் எனக்கு லாபம், ஒன்று பெரிய நஷ்டம் ஆகிடும். உனக்கு வந்து நான் வேலை கொடுக்குறேன், உன்னோட வேலை என்னென்னா நீ வந்து கல்லாம் உடைக்க தேவையில்லை, அந்த 100 பேர் ஒரு நாளைக்கு அந்த கல்லை உடைக்கணும், 100 பேர் அந்த கற்களை உடைக்கணும், அதோட வேலையை நீ மேற்பார்வைப்பார், இதுதான் உன்னோட வேலை, அதுக்கு நான் மாதம் உங்களுக்கு சம்பளம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த செல்வந்தர் சொல்கிறார். ராஜாவுக்கு ஒரு சட்னு ஒரு யோசனை. நம்ம பார்த்துருக்கிறது விவசாயம், நம்ம பகுதி நேரமாக தான் வந்து இந்த கல் உடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இவர் 3 வேலையை இதை பார்க்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க என்னால் முடியாது, ஏன்னா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதான் என்னோட பிரதான வேலை, இன்றைக்கி உங்களுக்கு அந்த கல்குவாரியில் வேலை இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா திருப்பி என்னால் விவசாய வேலைக்கு திருப்ப முடியாது, ஏன்னா அங்கே வந்து என்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த செல்வந்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு இந்த கல்குவாரி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கல்குவாரி இருக்குது, நான் அங்கேயும் எனக்கு வேலை இருக்கும், உனக்கு எப்பவுமே வேலை கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவுக்கு திருப்பி யோசனை, அவர் எனக்கு வேணான்ற மாதிரி தான் சொல்கிறார் ராஜா. அப்போ அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, நீ ஏற்கனவே வீடு கட்டணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன், உனக்கு மாத சம்பளம் போக இங்கேருந்து இந்த கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அவனோட வீடு கட்டுறதுக்கு இந்த கற்கள் நீ இலவசமாக யூஸ் பண்ணிக்கோ, இந்த கல் எல்லாமே இந்த மலையிலேருந்து வர்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நான் உனக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான ஆட்களையும் நான் கொடுக்குறேன், நீ அதையும் இலவசமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொல்கிறாரு. இதுவும் போக உனக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த கல்குவாரி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு வேறு வேலை இருக்குன்னு நினச்சேன்னா, எனக்கு பக்கத்து உள்ள ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் நீ விவசாயம் நான் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த செல்வந்தர் சொல்கிறாரு. இப்போது அவனுக்கு வந்து சரி ஓகே, இந்த ஆஃபர் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா வேலை நிரந்தரமாக இருக்கும், இந்த வேலைலாம் கூட நம்ம விவசாயம் வேலை செஞ்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ராஜா. நான் சொன்ன மாதிரியே அவன் நினச்ச மாதிரியே ஒரு 6 மாதம் அந்த கல்குவாரியில் வேலை செய்கிறான். ராஜா நினச்ச மாதிரியே அந்த குடிசை வேலை வந்து
கட்டிடமாக மாட்டி அமைச்சு காங்கிரீட் வீடு போட்டு ஒரு கூரை போட்டு ஒரு வீடை கட்டி முடிச்சிடலாம். நம்ம அந்த வீடை கட்டி முடித்த அன்றைக்கி அந்த வீட்டில் முத நைட்டு தங்குறோம். அன்றைக்கி மழை பெய்யுது. இது நாள் வரைக்கும் வந்து மழையை பார்த்தாலே பயந்து நடுங்கிட்டு இருந்த ராஜா அன்றைக்கி முதலாக அவன் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த மலையை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அன்னிலிருந்து வாழ்க்கையோட அவங்களோட ராஜாவோட வாழ்க்கையில் வசந்தம் வந்து சேர்ந்துச்சு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி உழைச்சிட்டே இருக்கும்பொழுது வந்து திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, உனக்கு தேவையில்லாத வேலை, நீ பண்ணுற விஷயத்தை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க, இப்போ நீ பண்ணுறது வேஸ்ட்டு, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை கூடவே இருப்பாங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க திடீர்னு வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டோம்னா அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம லைஃப்லையும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அது மாதிரி இந்த பயணத்தில் ரெண்டாவது ஒருத்தர் வருவாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் பாசிட்டிவான பர்சன். அதாவது நீங்கள் உங்களை யாருன்னே தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையை வந்து பரவாயில்ல, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நான் அதெல்லாம் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படி சொல்லி அவங்க வந்து அவங்களால பொருளாக ஏதோ உதவி பண்ண முடியலனா கூட அவங்க சொல்கிற பாசிட்டிவான வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு பெரிய பூஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து எப்பவுமே கூட வச்சுருக்கேங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மளை வந்து அந்த லட்சியத்தை நோக்கி பயணத்தில் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க. என்னென்னா நம்ம யாரும் தெரியாது, நம்மளுக்கு என்ன நோக்கம் இருக்குது, நம்மளுக்கு என்ன லட்சியம் இருக்குது, நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம எதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம், இப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாமல் அப்படியே போகிற போக்கில் அப்படியே கமெண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களெலாம் ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய வேலையாக அதுதான். அவங்களுக்குலாம் வேல்யூ கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியத்தை நோக்கி பயணத்தில் வந்துட்டு நேரம் தான் போயிடும். ஜஸ்ட் இக்னோர் தி கிரிட்டிசிசம்ஸ். கடைசியாக சர்வந்தர் இருந்தாங்க, அவருக்கும் ஒரு பேர் இருக்குது. அவர் பேர் தான் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட லட்சியத்தை நோக்கி பயணத்தில் நீங்கள் போகிற அந்த பயணத்தில் வந்துட்டு உழைச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் எப்போ அந்த உழைப்பு வந்து ரொம்ப வேல்யூ பண்ணப்படுது அப்படின்னா நீங்கள் அதை விடாமுயற்சியோடு உழைக்கணும். எப்போவுமே அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் விடாமுயற்சியோடு உழைக்கும் போது கண்டிப்பாக அந்த லட்சியம் நம்மளுக்கு கை கேட்டும். ராஜா வெறுமனே வந்துட்டு குடிசையில் பார்த்துருக்காம இந்த விவசாய வேலை நேரம் போக வேறு ஏதாவது வேலையை பார்த்து நம்ம வாழ்க்கையோட நம்மளோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் ராஜா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அது என்னன்னா, நம்ம லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் விடாமுயற்சியுடன் உழைத்து வரும் பொழுது நீங்கள் வாய்ப்புகளை போய் தேட தேவையில்லை, வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுதாங்க இந்த விஷயம். நீங்களும் உங்களோட வாழ்க்கை பயணத்தில் உங்கள் லட்சியத்தை நோக்கி உழைச்சிட்டே இருங்க, விடாமுயற்சியோட உழைங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வந்து சேரும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.